Hi guys, welcome back to our channel சாமி சரணம். ஸோ காலையிலேயே வந்து என்ன சாமி காலையிலேயே உடம்பு சரியில்லை. ஆமாம், எனக்கு வந்து டைல்ஸ்லேயே பிடிக்கிறதுனால ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் நான் வீடியோவில் என்னென்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் டெய்லி குளிக்கணும், தலை குளிக்கணுங்கிறதுனால வந்து காலையில் சாயந்தரம் 2 நேரமும் குளிக்கணுங்கிறதுனால அவங்களுக்கு தலையில் நீர் கோத்த மாதிரி ரொம்பவே ப்ராப்ளம். நான் இந்த ப்ராப்ளம் இத்தனை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் மாலை போடும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். இல்லை எங்கள் அம்மா வீட்லேயே அது இருமா அப்படின்னு சொல்லி விட்டேன். அப்படின்ட்டு வந்தாங்க. இப்போ எல்லா கஷ்டத்தையும் பிரச்சனை அம்மா வீட்டுக்கு போய் இருக்க சொல்கிறாங்க. இல்லை, அதாவது செட் ஆகாதுல. காலையிலையும் தலை குளிச்சு நைட்டும் அவங்க குளிக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நான் மட்டும் குளிச்சுக்கிறேன், நான் சமைச்சிக்கிறேன். சமைக்கணும்னா டெய்லி காலையில் எழுந்துச்சு 4 மணிக்கு நான் குளிக்கணும் அப்படிங்கிறது ஓகே. அவங்களும் 4 மணிக்கு எழுந்துச்சு குளிக்கணுங்கிறதெல்லாம் பண்ண சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு கஷ்டமாக இல்லை. நான் இந்த சபரிமலைக்கு போகிறேன் அப்படிங்கிறதுனால எல்லா கஷ்டத்தையும் நான் தாங்கிப்பேன். அவங்க ஏன் தாங்கணுங்கிற ஃபீல் இருக்குது. அதனால தான் எங்கள் அம்மா வீட்டுக்காவது போமா அப்படிங்கிற நிற்கிறாங்க. என்ன சாமி, சாமிக்கு பனிவடை செய்கிறாங்களாம்மா. பனிவடைங்கிற பேரில் நான் இருந்தே சமைச்சு சாப்பிட 2 பேரும் கஷ்டம். படுக்கும் கொஞ்ச நேரம் கூட அவசரம் இல்லை. ஒர்க்கு அது இதுன்னு இவங்க தனியாக இருந்தாங்கன்னா அவ்வளோதான். அதெல்லாம் இல்லை, தனியாக நான் பத்திரமா இருந்துப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தூங்கும் போது எப்போவுமே 2 தலகாணி வச்சு தூங்குற அஸ்வினுக்கு இப்போ தலகாணி இல்லாமல் தூங்கும்போது முதுகெல்லாம் பயங்கர ஷோல்டர் வலி, பெயின். அதே மாதிரி டைல்ஸ் நல்லா கூலிங்க. செருப்பு போட்டு தான் டைல்ஸ்லேயே நடப்போம். அந்த மாதிரி டைல்ஸில் கீழே ஒரு பெட்ஷீட்டு மேலே ஒரு பெட்ஷீட் போதி தூங்கும்போது குளிர் இன்னும் பயங்கரமாக இருக்குது. இது வேற கார்த்திகை மாதம் சமயம் குளிர் ரொம்ப அதிகம். ரொம்ப குளிர். நார்மலாகவே இந்த குளிர் அதிகமாக இருக்கும். இந்த டைமில் நானும் செப்பல் போட மாட்டேன். நானும் செப்பல் போடுறதில்லை இந்த மேலே போட்டங்காட்டி. அதனால் எனக்குமே கால் வலி சமைக்க கால் வலி. ஏன்னா டைல்ஸ் உங்களுக்கு சேரலை. டைல்ஸ் கூலிங் அதிகமாக. டைல்ஸ் எனக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி டைல்ஸ் கூலிங் இருக்கும். ஏதாவது ஒரு இந்த மாதிரி தான் இப்போ நிற்கிற பாருங்க மேட், இந்த மாதிரி மேட்டில் போட்டு மேலே நினைப்போம். எல்லாம் கூலிங் இன்னும் பயங்கரமாக ஏறும், கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிறனால தான் நாங்கள் வீட்டில் ஸ்லிப்பரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ மழை போட்டதுனால அதுவும் யூஸ் பண்ண தூக்கி போட்டாச்சு. தென் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன, காலையில் எழுந்துச்சு சமைக்கணும். காலையில் சமைக்கிறேன்னு ரவா கிச்சடி செய்கிறேன்னாங்க. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக மதியமே செஞ்சுருங்க. காலையில் எதுவும் சாப்பிட்ற நிலமை இல்லை, எனக்கு பசியும் இல்லை. சீரக தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டேன். ஏன்னா மாத்திரை போடக்கூடாதுன்னா என்னோட உடம்பு முடியாத காரணத்தினால மாத்திரை போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுச்சவு கூட்டும் வேற என்ன, பாவக்காய் பொரியல். இட்ஸ் மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ். அதுவும் சாறு செய்கிறதுல பாவக்காய் பொரியலுங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கிலீஷ் செம்மையாக பேசிட்டேன்ல. ஆமாம், அதிசயமா இங்கிலீஷ் சூப்பராக பேசிட்டேன். பேசினதுனால திடீர்னு வந்துருச்சு ஃப்ளூயண்ட்டாக, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் பொரியல். நிறைய பேருக்கு வந்து பாவக்காய் பயங்கரமாக பிடிக்கும். சில பேருக்கு பாவக்காய் அப்படின்லாம் பண்ணுவாங்க. அதில் சாருமே பண்ண தானே, அவளுமே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சாரி. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து பாவக்காய்னா அவங்களுக்குமே ஒரு இஷ்டம் ஆகி போச்சு. ஆமாம், அதாவது சாரு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் அவாய்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்போ வந்து அவங்களும் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் உள்ள இருக்க ருசியும் அதுக்குள்ளே இருக்கிற நல்லது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து பழகிறதுனால நிறைய பண்ணிட்டாங்க. இன்னும் அவங்க தொடாமல் இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சோம்பு, சீரகம், வேற என்ன சாமி, கருவேப்பிலை, இந்த மாதிரி விஷயத்த மட்டும் தொட மாட்டுறாங்க. நான் அதான் சொன்னேன், கருவேப்பிலை கூட எப்படியாவது உள்ளே தள்ளிடுறேன். இந்த சோம்பு சீரகத்தை மட்டும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. நானும் சாப்பிடு அதாவது இப்போனா அந்த ஸ்மெல்லு தெரியுதுன்றாங்க. அதோட ஸ்மெல்லுக்காகவே நாங்கள்லாம் பள்ளி மிட்டாய் சாப்பிடுவோம். அதான் 90s கிட்ஸுக்கு தெரியும். பள்ளி மிட்டாய் சாப்பிட்றதே அந்த சோம்பு சாப்பிட்றதுக்காக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பள்ளி மிட்டாயில் அந்த இனிப்பு எல்லாமே சாப்பிட்டுட்டு சோம்பெல்லாம் துப்பிடுறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இவங்க. அதே மாதிரி கடை அதை மட்டும் அப்படி கொஞ்சம் தான் அது பண்ணுவோம். அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா அப்படியே துப்பிடுவோம். எங்களுக்கு பள்ளி மிட்டாய்னா இந்த பச்சை கலர், மஞ்சள் கலர், பிங்க் கலர் இந்த மாதிரி இருக்க பள்ளி மிட்டாய் சாப்பிடுவோம். இவங்களுக்கு பள்ளி மிட்டாய்னு இருந்ததுன்னா
இப்போ இந்த கடைக்கு போனால் வச்சுருப்பாங்களே சோம்பு மிக்ஸ் பண்ணி இந்த ஏதாவது நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அதை தான் சாப்பிட்றோம். பள்ளி முட்டை சாப்பிட்றீங்களா? சீரக முட்டை. அது பள்ளி முட்டை எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் சீரக முட்டையா? பிங்க்கு பச்சை மஞ்சள் அந்த மாதிரி இருக்கும். அதை போட்டு வாயில் ஊற வச்சுட்டே நடந்தோன்னா அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும். கடைசியில் வர சோம்பு மென்று சாப்பிட்ருவோம். சரி, ஓகே. நீங்களும் அந்த பள்ளி மிட்டாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் அது பள்ளி மிட்டாயா சோம்பு மிட்டாயான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண சீரக முட்டாயான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன வாங்க போகணும்? சௌ காய். நேற்றே சொன்னேங்க, என்னென்ன காய் வேணும்னு சொல்லுமா, மொத்தமாக வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம் சாமி அப்படின்னு. டெய்லி வாங்கணும், ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். கடைக்காரங்களே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க மாட்டாங்க சாமி. இன்னைக்கு வேணால் ஒரு காயில் வேணால் பேர் எழுதிட்டு போவோம், நாளைக்கு வரும்போது அந்த காய் அங்கேயே தான் இருக்கும். இதை நம்ம வீட்டுக்காவது வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம்னா ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கணும், நாளைக்கு போய் வாங்குங்க அப்படின்னாங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் ஏதாவது வச்சுருக்கலாம். இப்போ டெய்லி கடைக்கு என்ன தான் அனுப்புகிறாங்க சாமி? எனக்கு ஸ்கூட்டி இருந்தால் நானே போயிருப்பேன் சாமி. கால் இருக்குல்ல சாமி, நடந்து போங்க சாமி. நான் இன்னைக்கு காலையில் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை வேணாம். இல்லை, ஆக்சுவலாக நைட்டி போட்டு நின்றுட்டு அது அவங்களுடைய ட்ரிக். அதாவது எப்படின்னா, நான் எல்லாரோட மனைவியோட ட்ரிக்கும் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து நம்மகிட்ட கேட்பாங்க, சாமி கடைக்கு போயிட்டு வரீங்களா அப்படின்ட்டு. நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிட்டா, சரி சாமி நானே போயிட்டு வந்துட்டுமா கடைக்கு அப்படின்னா, நம்ம வாயிலிருந்து இரு சாமி நானே போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்காக அந்த ட்ரிக்கு. அந்த ட்ரிக்கை வந்து என்கிட்ட யூஸ் பண்ணாங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி வேணாம் சாமி நானே போயிட்டு வரேன், ஒரு 10 நிமிஷம் இரு சாமி அப்படின்னு சொல்லி நானே போயிட்டு வரேன் அப்படின்ட்டேன். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே வந்து நம்ம கடைக்கு போகக்கூடாதுன்னு தான் இருக்கும். நான் தூங்குமா கடைக்கு போயிருவீங்க. ஆனால் என்கிட்ட வந்து நானே போயிட்டு வந்துட்டுமான்னு கேட்டீங்க அப்படின்னா நீ போகணும் அப்படின்னு அர்த்தம். சாமி சரணம் திட்டுறாங்க மனசுக்குள்ள, அதான் சாமி சரணம். சரி, ஓகே, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன் சாமி. ஆமாம், அவங்களுக்கு அந்த நீர் கோர்த்த பிரச்சனை இருக்குல்ல, ஸோ அதனால் தலை பயமாக வலிக்கிறாங்க. உங்களுக்கு மாத்திரை போட்டுக்கோங்க சாமி, நான் உங்களுக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேன். பை. எப்பவுமே வெளில வந்துட்டு அந்த செருப்பு தேடுறேன்னா வருது, மாற மாட்டேங்குது சாமி. உங்கள்கிட்ட பேசிட்டு பைக் எடுத்து மறந்துட்டேன் சாமி. வேறு கரண்ட் வர போயிருக்கு, என்னன்னு தெரியல சாமி. மேடம் வந்து எனக்கு சமைச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. என்ன சமைச்சா? சாப்பாடு, கூட்டு, நம்மளோட ஸ்பெஷல் பாவக்காய் பொரியலையும் செஞ்சு வச்சுட்டாங்க. இதோட வீடியோஸ்லாம் வந்து சாரு ஸ்டைலில் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க நம்ம டே விலாகில். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இதை சாப்பிட போகிறோம். அதுவும் இல்லாமல் ரசம் வந்து நேற்று வச்ச ரசம், அதை நான் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு அவங்களே சாப்பிடுவாங்க. எக்ஸ்ட்ரா என்ன தயிர் கூட இருக்குது. நமக்கு இது பொரியல் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? பொரியல் கூட்டு ரெண்டுமே தரமாக இருக்கும். ஸோ பிளேட் வந்து தனியாக பறந்துருங்கிறதுக்காக அடியில் ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சுருக்கோம். சாமி ரசிக்கிதையா சாமி சரணம். ஒரு குளியலை போட்டு நைட்டு டிஃபன் தானே சாமி? நைட் என்ன டிஃபன் செய்கிறீங்க? கிச்சடி. இதுக்கு தேங்காய் சட்னி கிடைக்குமா? நீ கோயிலுக்கு கிச்சடிக்கு தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிடுவாங்க சாமி. தேங்காய் உடைக்கிறேன். கேட்க மாட்டேங்கிறாங்க. வீடியோ ஆன் பண்ணிட்டு இவ்வளவு நேரம் கேட்கவே இல்ல. இப்ப வீடியோ ஆன் பண்ணிட்டு இது இப்ப வந்து நாளைக்கு பீர்க்கங்காய் வேணும் அப்படின்னு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நீ குழம்பு செய்ய வேணாம், எதுவுமே செய்ய வேணாம், அந்த பீர்க்கங்காய் கூட்டு மட்டும் செஞ்சாலே போதும், நான் அதையே சாப்பாடுல வச்சு சாப்பிட்டுக்கிறது போதும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாவக்காய் செஞ்சு சாப்பிடுவோம். இவங்கதான் வேணும்னு சொல்லி வேணும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறனால கடையிலேயே எடுக்க சொன்னாங்க. பாவக்காய் எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் பாவக்காய் கேட்டு பாவக்காய் வேணும்னு கேட்டனால தான் அவங்க செஞ்சாங்க. ஆனா எங்க அம்மால இருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பாவக்காய் சாமி சாப்பிடக்கூடாது. சரி விடுங்க, அவங்க நாங்க தெரியாம ஏதோ பண்ணிட்டேன், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு பாவக்காய் பிடிக்கும்னால நான் சாப்பிட்டேன், ஆசை சாப்பிட்டேன். ஆனால் சாப்பிடக்கூடாது, கொடுக்கக்கூடாது, கசப்பான பொருள் அப்படி இப்படிங்கிறாங்க. சாமி இஷ்டப்பட்டது சாப்பிட்லாங்கிறாங்க. இப்போ சாமி பாவக்காய் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. சரி, என்னால சாரு தான் எல்லாருமே சொன்னாங்க. சாரி சாமி, நினச்சிக்கோங்க. ஆனால் இப்போவுமே எனக்கு அந்த பாவக்காய் சாப்பிடணும்னு தான் தோணுது. ஓகே, இப்போ என்னன்னா ரவா கிச்சடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம்மா. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடச்சி கொடுத்துட்றேன். இன்னைக்கு ஃபுல்லாகவே மழை வந்ததுனால எங்களால் கோயிலுக்கு போக முடியல, அதனால விளாகும் வந்து எடுக்க முடியல. ஸோ சாருவும் குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. திடீர்னு பார்த்தா மழை வந்துச்சு, போக முடியல அப்படின்னா மறுபடியும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நார்மலாக அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
சாமி சரணம். தலை பயங்கரமா வலிக்குது. நான் அதான் சொன்னேன். இல்லை நான் என்ன சொன்னேன் இப்போவுமே அவங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் மறுபடியும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருங்க சாமி. அப்படிலாம் முடியாது சாமி. ஆமாம், இப்போ கூட இருந்தால் இந்த கஷ்டம்லாம் இருக்குது சாமின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க சாமி. எனக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அவங்களால இப்போ வந்து கதறவும் முடியல, கத்தி அழுகவும் முடியல. தனியாக இவங்க நைட்டு தூங்கும் போது வேறு ரூமில் தூங்குறாங்களா, நமக்கு வேறு தெரிய மாட்டேங்குது. என்ன மைண்ட் செட்டில் முடிச்சிட்டு இருக்காங்களா, தலைவலியும் புலம்புறாங்களா, எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. பாவமாக இருக்குது சாமியை பார்க்க. சாமி பாவம் தான் நேரம் இந்த திட்டிட்டு இருக்கீங்க. என்ன திட்டணும் சாமி? ஏதாவது சொன்னா சாமி சரணம் சாமி சரணம் இப்படி சாமி சரணம் சாமி சரணம் வந்து நார்மலாக இருக்குனால நீங்க கோவம் வந்தா கூட சொல்லுவீங்க சாமி சரணம். இப்போ பாவம் நாய் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆமாம், யாரும் இல்லைன்னா நாய் அழுகுது. அப்போ ஊருக்கு போய் அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அழுவோம். நானே அழுவேன். நான் எழுவாதா? நம்மளோட அதிகமாக பசங்க கட்டுறேன். நான் எழுவதா? அதை நான் கேட்டதுக்காக சட்னி அரைச்சிட்டாங்க. ரவா கிச்சடி செஞ்சுட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். சாமி சரணம். அதாவது மாலை போட்டிருக்கேன், அதனால் வந்து அவங்ககிட்ட நல்ல தேங்க்ஸ் கூட செய்ய சொல்ல முடியல. பிடிக்காது. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. சமைக்கும் போது கமன் ஸ்மெல்லு வந்துச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். ரொம்ப வீகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாலை போட்டதில் வந்து ரொம்பவே பசிக்குது. கரெக்டான டைம் நம்ம சாப்பிட்றதுக்கு காலையில் எழுந்துக்கிறதும் சரி, டெய்லி 2 தடவை குளிக்கிறது சரி, இதெல்லாமே பண்ணும்போது நமக்கு வந்து எப்படின்னா பசியெல்லாம் கரெக்டான டைமில் இருக்குது. அதாவது தூக்கம் நல்லா வருது. சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் சாருக்கிட்ட, சாரு நம்ம இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதாவது மாலை போடலனாலுமே இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வீடியோஸ் கரெக்டாக எடுக்கிறோம், அப்புறம் நம்ம டெய்லி சாப்பிட்றத கரெக்டாக சாப்பிட்றோம், எல்லாமே கரெக்டாக போகுது. ஸோ தூக்கத்தை அவாய்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயம் நல்லா போகுது. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் சாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன். எல்லாத்துக்கும் ஓகே சொன்னாங்க. ஆனால் இந்த சண்டை போடுற விஷயத்துக்கு மட்டும் அது மட்டும் நமக்கு செட் ஆகாது சாமி. எனக்கு இப்போ சண்டை போடலன்னா மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு சாமி அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னால் வாழ்க்கையில் சண்டை எப்படி வரணும், அந்த சண்டை போட்டால் தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. இப்போ சண்டை போட முடியாமல் நான் திட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி. சண்டை இல்லைன்னா பொம்மை மாதிரி ஆயிடுமாம்மா. இவங்க சண்டை போட்டாங்கன்னா நான் பொம்மை மாதிரி ஆயிடுவேன். ஸோ லைஃப் நல்லா இருக்கு. தந்தனா போடுங்க சாமி. அதாவது கேரட் பீன்ஸ் மட்டும் இல்லை, பீன்ஸு பட்டாணி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் கேரட் மட்டும் தான் இருந்ததுனால போதும் சாமி. சாமி நீங்கள் வேணுங்கிறது அப்படியே போட்டுக்குங்க சாமி. அப்புறம் சாப்பிட்டு மறுபடியும் போகணும்னு நினைக்கும் போது போட முடியாது சாமி. சாமி சட்னி தரமாக இருக்குது. தனியாக உப்புமா சாப்பிடுவோம். உப்பு கம்மியும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கேரட் வெந்திருக்காதுன்னு நினச்சி தானே பண்ணோம். வெந்திருக்கு. நான் வெந்திருக்காது கேரட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சாரு கேட்டாங்க. நானும் பரவாயில்ல அதெல்லாம் என்ன அப்படின்னு. ஆனால் நல்லா வெந்திருக்கு. இந்த கையை விட்டு சாப்பிட்ற பழக்கம் சின்ன வயசுலேருந்தே வந்துருக்கு. அதனால் அதை மாற்ற முடியல. டக்குன்னு நடுவில் மாற்ற நினச்சி ட்ரை பண்ணி இப்படிலாம் சாப்பிட்டு பார்த்தேன். திரும்ப டைம் அப்படி வந்துடுது. மயமயம் தெரியுது சாமி கேமரா நைட் ஆனங்காட்டி. சரி வாங்க சாப்பிடலாம். நீங்களும் சாப்பிடுங்க சாமி. ஸோ ஓகே, இந்த டே வந்து அப்படியே ஃபினிஷ் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, கடைசியில் புருஷனும் பொண்டாட்டி அவங்க மட்டும்தான் வேர்ல்டுலேயே. அதனால நல்லா தெரியுது சாமி. நமக்குன்னு யாரும் இல்லை, நம்ம தான்.
ஸோ நமக்கு நாளைக்கு குழந்தை பிறந்தாலுமே அது வந்து நம்ம அதுவும் ஒரு காலம் வரைக்கும் தான். இப்போ நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மாக்கலாம் நம்ம ஒரு காலம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நமக்கு அந்த மாதிரி தான் நம்ம வரப்போகிற குழந்தைங்களும். ஸோ கூட ட்ராவல் பண்ண போகிறது அவளுக்கு அவங்க எனக்கு அவ்வளோதான். நினச்சி பார்த்தாலே கண்ணில் தண்ணியெல்லாம் தான் ஆட்டோமேட்டிக்காக பேசவே சாரு அழுதுட்டா. பட் மேலே போட்டிருக்கல எனக்கு அந்த மாதிரி எதுவும் வர மாட்டேங்குது. இல்லைன்னா கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வராது, அது ஏன் என்ன சொல்ல தெரியல, வராது. ஓகே, இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? நாளைக்கு வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது நிறையா. நாளைக்கு வெளியே போகிற வேலை நிறையவே இருக்குது. ஸோ நாளைக்கு vlog வந்து உங்களுக்கு டியூரேஷனும் கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த vlog வந்து டியூரேஷன் கம்மியாக வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் தான் காலையிலே சொன்னல, ஃபீவராக இருக்குது, எடுக்க முடியல. எனக்கும் தலை நீர் பண்ண முடியல. எங்களால் ஒழுங்காக எப்படி சொல்கிறது, கரெக்டான எதையுமே பண்ண முடியல. காலையில் டிஃபனை கட் பண்ணிட்டோமா? காலைல டிஃபன் வேணாம்னு சொல்லிட்டீங்க. காலைல தான் கிச்சடி செய்யலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ளே நான் வேணாம். ஏன்னா நான் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, என்னை பார்த்துக்கிறத விட நான் இப்போ அவ்வளோதான் மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ என்னோட இதுக்காக எல்லாத்துக்கும் நான் அவ்வளோ கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால காலைல சாப்பாடு வேணாம், நீ ஸ்ட்ரைட்டாக மதியமே செஞ்சிருமா. அதே மாதிரி சாமி கும்பிடும்போது அதான் சொன்னேன், நீ கஷ்டப்படாத சாமி, நான் சாமி கும்பிட்டுக்கிறேன், நீ உள்ளே கூட இருந்துக்க, ரூமில் கூட இருந்துக்கேன், நான் பார்த்துக்கிறேன்னு. ஏன்னா அது ரொம்ப இதாக இருக்குது. நம்ம வந்து பண்ணுறோம், அது நியாயம். ஸோ நமக்காக அவ்வளோ லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முடிக்காகவே நீர் கோர்த்துக்கும், டப்பு நீர் கோர்த்து கொஞ்சமாக இருந்தால் கூட தெரியாது, முடி நீளமாக இருக்கடி காயவே மாட்டேங்குது. அம்மா வேற 2 நேரமும் தலை குளின்னு சொல்லிட்டாங்களா? 2 நேரம் குளிக்காதம்மா, 1 நேரம் மட்டும் குளி, சாயந்தரம் உடம்பு குளிச்சுக்கோன்னு அப்படின்ட்டாங்களா. இதுக்காக என்ன பண்ணுறேன், 2 நேரமும் குளிக்கிறான். ஒரு நேரம் தலைக்கும், ஒரு நேரம் டெய்லி தலை குளிச்சாலும் கண்டிப்பாக செட்டே ஆகாது. அதனால் நான் பார்த்துக்கிறேன் சாமி, நீங்கள் போங்க, எனக்கு வேண்டியது கூட நான் சமைச்சிக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன்னா நான் தான் சமைப்பேன் அப்படின்ட்டு காலையிலையும் குளிச்சுட்டு சாப்பிடுவேன். மாலை போட்டு சத்தியமாக செம்ம டயர்டாக இருக்கும் உடம்பு. நம்ம ஒரு இடத்துல இருந்தாலும் கூட அது ரொம்ப டயர்டாக இருக்கும். அதுவும் கீழே குளிரில் படுக்கிறோம், உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்போ நம்ம தான் பார்க்கணும். நம்மளாவது கொஞ்சம் கெட்டியான பெட்ஷீட் வச்சு படுக்கிறோம், ரொம்ப மெலிசான பெட்ஷீட், அது கூலிங்க. இது வேற கார்த்திகை மாதம் ஃபேனை பார்த்தீங்கன்னா அதான் ஆன் பண்ணிட்டு 2ல வச்சுக்கிட்டு அது சுத்தறது கூட தெரியாம தான். இதுதான் இப்படிதான் வச்சிருக்கேன். அவ்வளோ ஃபாஸ்டா சுத்தும், ஃபாஸ்ட்லாம் செம்மையா சுத்தம். ஆனா எனக்கு குளிருதுங்கிறதுக்காக ஏதாவது ஓடணுங்கிறதுக்காக ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட்ல செகண்ட்ல வச்சு அதை சுத்த விட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கூட பரவாயில்ல, என் பெட்ஷீட் வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட குளிரா இருந்தாலும் என் பெட்ஷீட் தாங்கிரும். அந்த அளவுக்கு வாங்கி வச்சிருக்கோம் 2 பேருமே. 2 பேரோட பெட்ஷீட்டுமே எவ்வளவு குளிர்னாலும் தாங்கிரும். அப்படி தாங்கும். இப்போ மாலை போட்டதுனால நம்ம வாங்கின பெட்ஷீட் பாத்தீங்கன்னா இதான் கொடுத்தாங்களாமா. தெரியுதா, எனக்கு ஃபோன் தெரியுது, உங்களுக்கு இந்த பெட்ஷீட் அளவு கூட பத்த மாட்டேங்குது. ஆமா, அது வேற பழைய போட்டாங்க அப்படின்னா கீழே கீழே போட்டாங்கன்னா மேலே வந்து. ஆனா இதுதானே எடுத்துட்டு போவாங்க எல்லா பக்கம். இதுதான் கரெக்ட். ஏன்னா மலை ஏறும் போது வெயிட் அதிகமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வெயிட்லெஸ்ஸா இருக்கிற பொருளா பார்த்து எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் வெயிட் தான். அதே மாதிரி தண்ணி இந்த மாதிரிலாம் வெயிட் எல்லாம் ஏற்றிக்க முடியாது, ஏற்றிட்டு நடக்க முடியாதுங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற பொருளாக பார்த்து வாங்கி சேர்த்துக்கிறது. அதாவது சட்டை கூட யூஸ் பண்ண மாட்டேன், சட்டை கூட போடாம சுத்திக்கிட்டு இருக்கோம். வெயிட்லெஸ் இருக்கிறதுல என்னென்னலாம் நல்லா லெஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே லெஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சட்டை போடாம தான் போடுவாங்க. ஆமா, சட்டை போடாம. சபரிமலை கதை கேட்டோடனே பார்க்கணும் போகணும் இதெல்லாம் ஆசை வந்துருச்சு. அதாவது நான் இன்னைக்கு ஒரு வீடியோ காட்டினேன், சாரு வந்து பார்க்க வரல. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலையில இந்த எண்ணெய் கொதிக்கும், வடையெல்லாம் போட்டு எண்ணெய்லாம் கொதிக்கும், எல்லாரும் கை வச்சு அதை எடுத்து வைப்பாங்க. ஸோ ஆமா, எனக்கு என்னன்னா எவ்வளோ பயம். ஸோ அந்த வீடியோ காட்டுறதுக்காக கூப்பிட்டேன், அது மறவும் இல்லை பார்க்கவும் இல்லை. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் சபரிமலைக்கு போகும்போது அந்த விஷயத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரில அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராவது மாலை போட்டாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க, இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பண்ணுவாங்க. வடைய எண்ணெயில் கை வச்சிருக்கணும். அது சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, வயசானவங்க யாராக இருந்தாலுமே சரி, அதை பண்ணியே வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சபரிமலை கதையை பற்றி நிறைய தெரிஞ்சுங்க. சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களோட நானும் சாருக்கு அப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் இருந்து கேட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கும் சபரிமலைக்கு வரணுங்கிற ஆசையே வர அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு அந்த விஷயம் உங்களுக்கு டே வந்து கொஞ்சம் திருப்தியாக போச்சா? எனக்கு ஓகே தான். எனக்கு எப்போவுமே டே நேத்துல இருந்து எனக்கு டே ஜாலியாக தான் போச்சு. நான் இருக்கிற இருந்தாலுமே ஏதோ ஒன்று சண்டை வருது, சாமி சரணம் அப்படியே போயிடுறோம். இல்லை அதான் இப்போ நான்
இருக்கு, நிறைய கஷ்டம் இருக்கு. இருந்தாலுமே அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி இவனோட மூஞ்சி காலைல எழுந்துக்கணுன்னே அந்த எப்படி சொல்றது, சாமி அப்படின்னு சொல்லு சாமி, அங்கிருந்து ரூம்ல இருந்து சாமி அப்படின்னா நம்ம இங்க படுத்துக்கிட்டே சொல்லு சாமி, டைம் ஆச்சு சாமி எந்திரிங்க, இதை கேட்டு எந்திரிக்கிறது தான் ஒரு எப்படி சொல்றது உண்மையிலேயே திருப்தியா இருக்குது. அது இல்லாதப்ப என்ன டைம் மணி 2 குளிப்போம் அப்படின்னு குளிச்சிருவேன், திரும்ப வந்து உட்காருவேன், மணி என்ன நாளா, என்ன பண்ணலாம் சார், ஒன்றா படுக்கலாமா இல்லை சாமி கும்பிடலாமா, அந்த மாதிரி என்னென்னமோ எப்போ என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இவங்க இருக்கிறதுனால இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்நேரம் டைம் இருக்கா, இன்னும் டைம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க தூங்கட்டும், தூங்குறதுக்கு வெயிட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணி கரெக்டாக ஒரு 6 மணி ஆகும், நானே சாமி எந்திரி சாமி குளிக்கலாம் அப்படின்னு கரெக்டாக டைமுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தனியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், இவங்க இருக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அது எனக்கும் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வேலை முடிஞ்சு, பாத்திரம் மட்டும் கழுவ வேண்டியது இருக்குது. கழுவிட்டு நானும் இப்போ அப்படியே ரெஸ்ட் எடுப்பேன். கொஞ்சம் அப்படியே தலையில் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் டேப்லெட் போட்டேன், அப்படியே ரெஸ்ட் எடுத்துப்பேன். அவங்களும் தூங்கணும், ஏன்னா மார்னிங் எந்திரிக்கணும், சீக்கிரம் எந்திரிக்கணும். நாளைக்கு வேறு கோயிலுக்கு போகணும், இன்றைக்கி தான் போக முடியல, இன்னைக்கு ஃபுல்லாக மழை. நாளைக்கு என்ன கோயிலுக்கு போக போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் நான் போக சொல்கிறோம். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை எங்கள் இதில். ஆமாம், அதை நாளைக்கு நான் தெளிவாக பேசுகிறேன், கொஞ்சம் ஃபன்னு ஜாலியாகவும் பேசிக்கிறேன், எமோஷனாகவும் பேச வேணாம், அதனால் ஃபன்னு ஜாலியாகவும் பேசிக்கிறேன். நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை, அந்த வேலை என்னங்கிறத வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் நல்லா வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு சாமி சாமி சரணம்.